ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெரைனர்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம SID கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது இடையில சொல்லியிருக்க ப்ரொசீஜர்ஸ் ஒன்று மிஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா இந்த நாட்களில் வந்து எல்லா கம்பெனிஸுமே எல்லா கண்ட்ரீஸுமே இந்த SID கார்டு வந்து கொஞ்சம் மேண்டரியாக கேட்குறாங்க. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம டிஜி ஷிப்பிங் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இல்லைன்னா மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதில் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸில் டிஜி ஷிப்பிங் BSID அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது BSID லாகின் பேஜ்க்கு வந்து உங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும். அதில் நம்பர் 1 ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களோட இண்டாஸ் நம்பரும் பாஸ்வேர்டும் தெரிஞ்சிருக்கணும். இண்டாஸ் நம்பரையும் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு கேப்சிகாவை டைப் பண்ணி லாகின் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அடுத்த நெக்ஸ்ட் பேஜ்க்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகும். இது நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்களோட இண்டாஸில் இருக்கிற உங்கள் Seafarer ப்ரொஃபைலை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றும் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளை SIDன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்ளை SIDயை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்பர் 3 ஸ்டெப் என்னென்னா, இதில் வந்து உங்களோட இண்டாஸ் நம்பர், CDC நம்பர், உங்களோட டேட் ஆஃப் இஷ்யூ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே அதில் வந்திருக்கிறோம். இது வந்து நீங்கள் Seafarer ப்ரொஃபைலில் இண்டாஸில் அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். அப்படி நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, யுவர் பேசிக் இன்ஃபர்மேஷன், அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி இஃப் யூ வாண்ட் டு மாடிஃபைனா மட்டும் அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ரீடைரக்ட் ஆகும் உங்களுக்கு இண்டாஸ் செக்கருக்கு. அப்போ அதை எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூ கொடுக்கலாம். அப்போ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா என்ன போகும், நம்பர் 4th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. உங்களோட அது எல்லாமே அதுலேயே வந்துடும், உங்கள் அட்ரஸ் எல்லாமே அதில் வந்துடும். அப்போ நீங்கள் கடைசியில் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு திரும்ப நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா 5th ஸ்டெப் வந்து அதில் வந்து உங்களோட ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் கரண்ட் அட்ரஸ். இங்கே தான் நீங்கள் வந்து உங்களோட SID வந்து டெலிவர் ஆகும். அப்போ அந்த கரண்ட் அட்ரஸை வந்து நீங்கள் டிஸ்பேச் அட்ரஸை வந்து கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா 6th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கேட்டிருக்க மாதிரி ஹாவ் யூ எவர் அந்த உங்களுக்கு ஏதாவது SID மறுக்கப்பட்டிருக்கா இல்லை CDC இதுக்கு முன்னாடி ஏதாவது டீட்டெயின் ஆயிருக்கா அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் ஜஸ்ட் நோ கொடுத்துட்டு கடைசியில் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கீழே வந்து நீங்கள் இந்த அவங்க கொடுத்துருக்கிற டிக்ளரேஷனை வந்து ஐ அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு இந்த வெரிஃபை பண்ண சொல்லும். உங்களோட நீங்கள் அப்ளை பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்து உங்களை வெரிஃபை பண்ண சொல்லி கீழே கேட்கும். இதெல்லாம் ஓகே அப்படின்னா ஷுவர் அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜெனரேட் ஆயிரும். ஓகேவா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதை நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் PDF எடுத்து ஒரு PDF ஃபைலாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த முன்னாடி சொல்லியிருக்க ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா அடுத்தது என்ன பண்ணோன்னா, நம்ம மேக் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணியாச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு அலாட்மெண்ட், அதாவது ஷெடியூல் பண்ண உங்களுக்கு டேட் இல்லை அப்படின்னா ஒரு 2 days கழித்து உங்களுக்கு நீங்கள் அதை வந்து ஷெடியூல் பண்ணுங்கள் உங்கள் டேட்டை அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதை ஜஸ்ட்டு ஓகே கொடுத்து நீங்கள் உள்ளே போயிருங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கடுத்து நீங்கள் உங்களுக்கு இந்த ஃபீஸ் பேமெண்ட் கட்டுறது அந்த ஃப்ரெஷ் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் UPIயோ இல்லை வந்து டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இல்லை இன்டர்நெட் பேங்கிங்கோ எது வேணாலும் வச்சு நீங்கள் வந்து இந்த இதை வந்து பே பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். சக்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஷெடியூல் அப்பாயின்மெண்ட், அதுக்கு அடுத்தது லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் அப்பாயின்மெண்ட். இந்த ஷெடியூல் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஃப்ரெஷ் அப்பாயின்மெண்ட்ஸில் என்னென்ன டேட்ஸ்லாம் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஆயிரும். இந்த இதில் நீங்கள் எந்த MMD நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த MMDயை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த MMDயில் என்னென்ன டேட்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதில் உங்களுக்கு எந்த டேட் அவைலபிளோ, நீங்கள் எந்த டேட்டில் கன்வீனியண்ட்டாக இருக்கீங்களோ அந்த டைம் அந்த இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அது ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து புக் ஆயிரும். நீங்கள் ஒரு தடவை மட்டும் இந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது ரீஷெடியூல் பண்ணிக்கலாம். ஒரு தடவைக்கு மேலே சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம அப்பாயின்மெண்ட் டேட்டில் போகும்போது நம்மளோட ஒரிஜினல் பாஸ்போர்ட், ஒரிஜினல் CDC, அது போக பிரிண்ட் ரிப்போர்ட், பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட், இந்த 4 விஷயத்தையும் கொண்டு போகணும். சிவில் ட்ரெஸ்ஸில் போகணும். அவங்க சொல்லியிருக்க டயத்துக்கு ஒரு 1/2 hourக்கு முன்னாடி போனீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு பயோமெட்ரிக் எடுத்துகிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வித்தின் 1 monthக்குள்ளே இந்தியன் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக நம்ம கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு SID கார்டு வந்து டெலிவர் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு லைக்ஸ் பண்ணியிருந்தீங்களோ டிஸ்லைக் பண்ணியிருந்தீங்களோ எதுனாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணுறது வசதியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.